Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி தாங்க. இந்த இட்லி சிறுதானியத்தை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பலவிதமான இட்லி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இதுவும் சிறுதானியத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு இட்லி. இட்லி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி செய்யும்போது எப்பொழுதுமே சூப்பர் சாஃப்டாக தான் வரும். ஒரு முறை கூட உங்களுக்கு பேசகாது. நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி இட்லி, மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்தி இட்லி, குண்டு அரிசி, IR20 அரிசி, பச்சை அரிசி, கருப்பு உளுந்து இதெல்லாம் பயன்படுத்தி விதவிதமான இட்லி எல்லாமே செஞ்சுருக்கோம். அது எல்லாமே சாஃப்டாக வரதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சிறுதானிய இட்லியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது திணை அரிசி. திணையில் தான் நம்ம இட்லி செய்ய போகிறோம். மெஷர்மெண்ட் கப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் டம்ளரை பயன்படுத்தி அளக்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது கப்பை பயன்படுத்தி அளக்குறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் அந்த ஒரு கப்பை பயன்படுத்தி தான் மற்ற எல்லா பொருட்களையுமே நம்ம அளந்து எடுக்கணும். இப்போ நான் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் 3 கப்பு அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். இது புழுங்கல் திணை கிடையாது. பச்சை அரிசி மாதிரி நமக்கு செஞ்சு தருவாங்க இல்லையா, அந்த திணை அரிசி தான். அதாவது நம்ம பச்சரிசி எப்படி வாங்குகிறோமோ அது போல் இது பச்சை திணை. பச்சைனா பச்சையாக இருக்கிறது கிடையாது, சாதாரணமாக பச்சரிசி போல் இருக்கக்கூடிய திணை அரிசி. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் இருத்த பிறகு குடிக்கிறதுக்கு நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை சேர்த்து தான் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா ஊற வைக்கிற தண்ணியிலேயே தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். இது எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது தான். நம்மளோட எல்லா இட்லிலையுமே நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கும் பொழுது அரிசி அந்த உளுந்தை எந்த தண்ணியில் ஊற வைக்கிறோமோ அதே தண்ணியில் தான் அரைக்கிறோம் நம்ம. அதே போல் தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை இதை சேர்த்து ஊற வச்சாச்சு. இந்த திணை குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மணி நேரம் நல்லாவே ஊறணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இந்த தெளிவாக வர வரைக்கும் நீங்கள் இதை ஒரு 4-5 முறைக்கு வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைங்க. திணை அரிசியை ஊற வச்சாச்சு. இப்போது நம்ம இட்லிக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி, அதை நீங்கள் எந்த கப்பில் திணை அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் IR20 அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு அரிசி இட்லிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே அந்த அரிசி எடுத்துக்கலாம். இதையும் 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை சேர்த்துட்டு ஊற வச்சுடுங்க. இட்லிக்கு அரைக்கும்பொழுது அரிசி எப்பொழுதுமே 5-6 மணி நேரம் ஊறணும். அதுபோல் இதுவும் நல்லா ஊறட்டும். அரைக்கும் பொழுது இந்த திணையும் நம்ம இந்த அரிசியும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒன்றாவே சேர்த்து கூட ஊற வைக்கலாம். நான் தனித்தனியாக காண்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக நான் உங்களுக்கு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 கப்பு அளவுக்கு திணையும் 1 கப்பு அளவுக்கு இட்லிக்கு பயன்படுத்துகிற அரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உளுந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். நம்ம குவிச்சு அளந்தா எல்லாத்தையுமே குவிச்சு அளக்கணும், தலை தட்டி அளந்தா தலை தட்டி அளக்கணும். உளுந்தை சேர்த்துட்டு உளுந்தை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்தை நிறைய முறை வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்த பிறகு சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற, அதாவது குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை சேர்த்து உளுந்தை ஊற வச்சுருங்க. உளுந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊறணும். உளுந்தில் தண்ணி ஊற்றின பிறகு இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஏன்னா மாவு அரைக்கும் பொழுது உளுந்து அரைக்க கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அதனால் மாவு சூடேறக்கூடாது. அதனால் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. அப்படி இல்லை மறந்துட்டிங்க அப்படின்னா அரைக்கும் பொழுது கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா மாவு சூடேறாமல் இருக்கும். மாவு சூடேறிடுச்சுன்னா இட்லி கல் மாதிரி ஆகிடும். அதனால தான் முதல்ல திணையும் அரிசியும் சேர்த்து கிரைண்டரில் இது போல் மாவை அரைச்சிக்கோங்க. எப்பொழுதுமே இட்லிக்கு நம்ம எப்படி சின்ன ரவை பதத்தில் மாவு அரைப்போமோ அதே போல் மாவு அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் ஒரு பதத்தில் மாவு இருக்கணும். கரெக்டாக நீங்கள் மாவு அரைச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு கரெக்டாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் அதே கிரைண்டரில் உளுந்து சேர்த்து உளுந்து நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க.
உளுந்து எப்படி பக்குவமாக அரைக்கணும் அப்படிங்கிறது மற்ற எல்லா வீடியோலையுமே நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லாங்காக போகும். அதனால் நீங்கள் இட்லி செய்கிறதுக்கு உண்டான அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்தை அரைச்சிட்டு இது போல் நம்ம வழித்து போடும்பொழுது உடனே கரைஞ்சிடக்கூடாது. இது போல் மடிப்பாக இருக்கணும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அரைச்ச உளுந்த மாவு அதில் போட்டால் உளுந்த மாவு மிதக்கணும், கரைஞ்சி போயிடக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு உளுந்த மாவு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. அதே போல் உளுந்த மாவு அரைக்கும் பொழுது தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா புசு புசுன்னு மேலெழும்பி வரும் நமக்கு. இப்போ உளுந்த மாவையும் இதில் சேர்த்தாச்சு. கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அரிசி மாவு அடியில் இருக்கும், ஏன்னா அரிசி மாவு வெயிட் அதிகமாக இருக்கும், உளுந்த மாவு லேஸாக இருக்கும், அதனால் மேலே இருக்கும். நல்லா இதை கரைச்சிடணும். நம்ம 2 மாவையுமே நல்லா நம்ம கரைச்ச பிறகு கையிலேயே நமக்கு நல்லா அந்த ஃபீல் தெரியும். ஏன்னா மாவு நல்லா கரைஞ்சிருச்சு, வெயிட்டாக எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டு. அந்த அளவு வரைக்கும் மாவை நீங்கள் நல்லா அடித்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம மாவை எப்படி கரைக்கிறோம், கலந்து எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாவோட பதம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அப்படியே கல் மாதிரியும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. முதல்ல நம்ம கரைக்கும் பொழுது அடியில் இருக்க அந்த அரிசி மாவு மேலே வரதுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. உளுந்தோடு சேர்த்து நம்ம கரைச்ச உடனே எந்தளவு சாஃப்டாக தெரியுது பாருங்கள். இது போல் உளுந்தும் அரிசியும் நல்லா சேர்ந்து கலந்து வரணும். இப்படி ரெண்டுமே நல்லா கலந்ததுனா தான் இட்லி நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா நம்ம கலந்துட்டோம். மாவு அரைக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் உப்பு சேர்த்து அரைக்காதீங்க. அதே போல் கரைக்கும் பொழுதும் உப்பு சேர்த்து கரைக்காதீங்க. ஏன் உப்பு சேர்த்து கரைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த மாவில் உப்பு சேர்த்து கரைக்கும் பொழுது நீர்த்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை கரைச்சி வச்சுருப்பீங்க, அது கூட உப்பு சேர்த்து நீங்கள் கரைச்சி புளிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் நீர்த்துடும். அப்போ நமக்கு சரியாக இட்லி வராது, தட்டையாக ஆகிடும். அதனால தான். அதே போல் உளுந்தோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இட்லி தட்டையாக ஆகிடும். இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே இட்லிக்கு உப்பு சேர்க்கும் பொழுது கல்லுப்பு சேர்த்து வைங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் உப்போட கரிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். பொதுவான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 1/4 கிலோ அளவுள்ள உளுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கைப்பிடியிலேருந்து 1 கைப்பிடி அளவு வரைக்கும் உப்பு தேவைப்படும். இப்போ உப்பு இதில் சேர்த்தாச்சு. மேலே இதுக்கப்புறம் கிரைண்டர் அலசின தண்ணி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்றதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மேலே தட்டு போட்டு மூடி இதை புளிக்க வச்சிடலாம். அதாவது வெயில் காலம் வந்தால் சீக்கிரமாகவே புளிச்சிடும். மழைக்காலம் குளிர்காலமாக இருந்ததுன்னா புளிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இது ஒரு 7 மணி நேரத்தில் இந்த மாவு நல்லாவே புளிச்சிச்சு. மேலே பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்திருக்கு. கரண்டி வச்சு நீங்கள் இப்படி கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அந்த மாவு நமக்கு தெரியும். எந்த அளவு காற்று குமிழ்கள்லாம் அதில் இருக்குது பாருங்கள். மாவு புளித்த பிறகு கரண்டி வச்சு ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது. இது போல் லைட்டாக தான் கலந்து விடணும். ஆனால் கண்டிப்பாக கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் அடியில் தங்கி இருக்க அரிசி மாவும் மேலே இருக்க உளுந்த மாவும் நல்லா கலந்து வரும். இட்லி சுடும்பொழுது நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா மேல் மாவில் மட்டும் இட்லி நல்லா வரும், அடி மாவில் இட்லி சரியாக வராது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே இட்லி சுடுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவையானது எடுத்துக்கிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு முறை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் பொழுதும் மாவை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் இட்லி எல்லா தட்டில் இருக்க இட்லியுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாவை நல்லா நம்ம கலந்து வச்சுட்டோம். உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக மாவை தொட்டு கூட டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா தூடுப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. கரண்டியில் எடுத்து மாவை இது போல் விடும் பொழுது மடிப்பாக விழணும். அப்படியே கரைஞ்சிச்சுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வராது. இது போல் விழுந்ததுனா தான் இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தட்டில் இட்லி எப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் தடவின இட்லி தட்டில் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். நீங்கள் துணி இட்லி செய்கிற மாதிரி இருந்தாலுமே செய்யலாம். துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த துணியை இட்லி தட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். அதே போல் துணி இட்லியை இட்லி தட்டிலேருந்து எடுக்கும் பொழுது தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். அதே சமயத்தில் துணியில் ஒட்டிக்காமையும் இருக்கும்.
இப்போ எல்லாத்துலேயும் கரெக்டாக மாவு ஊற்றிடலாம். ஒவ்வொரு குழியிலையும் கரெக்டாக ஊற்றுங்க. வெளியே வழிகிற அளவு ஊற்றிட்டிங்கன்னா இட்லி வெந்த பிறகு கொஞ்சம் பெருசாகும். அப்போ வெளியிலலாம் நமக்கு ஒரு இட்லியோட ஒரு இட்லி ஒட்டி வந்துடும். அதே போல் அடித்தட்டும் மேல் தட்டும் ஒட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக நம்ம மாவு இதில் சேர்த்துடணும். இந்த மாவு இட்லி தட்டில் நம்ம ஊற்றுற அந்த சமயத்துலேயே இட்லி குண்டானில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இந்த இட்லி தட்டை எடுத்து அதில் வைக்கணும். முதல்லையே நம்ம தண்ணி காயறதுக்கு முன்னாடி இட்லி தட்டை வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா இது கொதித்து வந்துட்டுருக்கு. இது போல் நல்லா கொதித்த பிறகு ஒவ்வொரு இட்லி தட்டாக எடுத்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு குண்டானோட மூடியை போட்டு மூடிடலாம். மூடி முதல் 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சிடலாம். மேக்ஸிமம் இட்லி வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் இட்லி ரெடி ஆகிடுங்க. இந்த இட்லி கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் வெந்திருக்கு. இது திணை அரிசி அப்படிங்கிறதுனால மேலே இது போல் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு அரிசியில் இட்லி செய்யும்பொழுது ஒவ்வொரு விதமான கலரில் இருக்கும். இட்லி வெந்து ஆஃப் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு ஈரமான ஸ்பூன், அதாவது ஒரு ஸ்பூனை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த ஸ்பூன் வச்சு இட்லி எடுத்திங்கன்னா இட்லி உடையாமல் இது போல் நல்லா முழுசாக கிடைக்கும். ரொம்பவே சாஃப்டான திணை அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த திணை அரிசி இட்லிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சட்னி வகைகள், சாம்பார் வகைகள், குருமா வகைகள், நான் வெஜிடேரியன் கிரேவி வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. விருப்பப்பட்டால் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இட்லி நீங்கள் இதே அளவுகளோடு செய்யும் பொழுது எப்பொழுதுமே சூப்பர் சாஃப்டாக தான் வரும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.